அன்றைக்கி ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் எங்கே போயின்னு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மாலை போட்டுங்கிறதுனால முருகர் கோயில் போகலான்னு சொல்லிட்டு போயின்னு இருந்தேன். என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் எந்த கோயில் வேணால் போடா நான் வரேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கோயிலுக்கு வந்தேன். இந்த கோயில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எந்த கோயில்னு சொல்லிட்டு. சரியான கூட்டம் எப்படிடா போகிறது உள்ள அப்படின்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு புத்தி கூர்மை யூஸ் பண்ணி பின்னாடி சுற்றின்னு வந்து இட்டுன்னு வந்துட்டான் கோயில் உள்ள. சாமி பக்கத்தில் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அலோடு கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் சாப்பாடு டோக்கன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தூணி பாபா பார்த்தோம். இந்த சாமியார் தெரியும்ல உங்களுக்கு, தூணி பாபா. உங்கள் எல்லாருக்கும் திருப்பி சாமி காமிங்கன்னு சொல்லிட்டு சுற்றின்னு சாமி காமிக்கிறேன், எல்லாரும் கும்பிட்டுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. அதுக்கப்புறம் கோயில் விட்டு வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம், புறாலாம் பார்த்தோம் மேலே. அதுக்கப்புறம் கோயில் எப்படி கட்டிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே மலையிலேருந்து மரம் செடி கொடியெல்லாம் பார்த்துட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். இதான் சாப்பிட்ற இடம், நல்லா பார்த்துங்க. சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. முதல் 100 பேருக்கு தான் இந்த சாப்பாடு கிடைக்கும், மற்ற பேருக்குலாம் கிடைக்காது. நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டு இங்கே சாமி சிலை இருந்துச்சு, அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு அப்படியே பொறுமையாக வெளியே அங்கேருந்து வண்டியில் கிளம்பிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ.